வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோம்னா, ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு தவறில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் புதுசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி மைண்டில் இருக்கும், பட் ஆனால் நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கும். இந்த ஹேவ் போடலாமா, ஹேஸ் போடலாமா, டூ போடலாமா, டிப் போடலாமா அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோக்களை பார்க்க போகும்போது உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்லாம் போய் கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். பொதுவாக ஆங்கிலம் படிக்க விரும்ப எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா, மார்க்கெட்டில் ஏகப்பட்ட புக் இருக்குது, ஏகப்பட்ட சிடிஸ், பென்ட்ரைவ்ஸ்லாம் நிறைய மார்க்கெட் இருக்குது. ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட டைட்டில் இருக்குது. நாங்கள் எந்த டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வெர்புலேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு சென்டென்ஸில் வெர்புங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ரோல். அந்த வெர்பை கரெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, கரெக்ட் ஃபார்மேட்டில் போட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தவறுகள் வராது. மீதி விஷயங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு வெர்பை வச்சுக்கிட்டு 100 வெர்பு ஃபார்ம் பண்ணுறது எப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோ சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதில் ஆல்ரெடி ஒரு டேபிள் காலம் கொடுத்தாச்சு. அதுக்கு பேர் டென்ஸ் ஆக்டிவைஸ் டேபிள்னு பேர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். இந்த வீடியோவிலிருந்து ஒவ்வொரு வீடியோவிலும் 5 வெர்பு போடலான்ட்டு இருக்கோம். அதோட ஒரு பசிலும் கோல்டன் வேர்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணலான்ட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 5 வெர்புக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்பு இஷ்யூ. இஷ்யூக்கு பாஸ்ட் டென்ஸ் இஷ்யூடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஷ்யூடு. அடுத்த வெர்பு வந்து ஈட். ஈட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன். அடுத்தது பை. பைக்கு பாஸ்ட் டென்ஸ் பாட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாட். அடுத்த வெர்பு பிரிங். பிரிங்குக்கு பாஸ்ட் டென்ஸ் பிராட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிராட். கிளைம், கிளைம்டு, கிளைம்டு. இப்போ இதில் ஒரு 4 வெர்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு பேசி வாய்ஸ் யூஸிங் பி வெர்பை வச்சு, பி வெர்பு ஈஸ், வாஸ், ஆர், வேராம், அப்புறம் ஆக்சுவல் வெர்பு ஹேவ், ஹேட், ஹேட். இதை வச்சுக்கிட்டு எப்படி பேசி வாய்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 4 வெர்புக்கு, போன வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒரு 4 வெர்புக்கு பேசி வாய்ஸ் 8 டென்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டென்ஸ் என்ன எடுத்துக்க போகிறோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஈஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆர் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ என்ன வரும்? இஷ்யூக்கு என்ன வரும்? இஷ்யூக்கு 3 ஃபார்ம் என்ன? இஷ்யூ, இஷ்யூடு, இஷ்யூடு. அப்போ இஷ்யூக்கு என்ன வரும்? பேசி வாய்ஸ் இஸ் இஷ்யூடு ஆர் இஷ்யூடு. ஈட்டுக்கு என்ன வரும்? ப்ரெசன்ட் டென்ஸில் ஈட்டுக்கு 3 ஃபார்ம் என்ன? ஈட், ஏட், ஈட்டன். அப்போ என்ன வரும்? இஸ் ஈட்டன் ஆர் ஈட்டன். நெக்ஸ்ட் வெர்பு என்ன? பை. பைக்கு 3 ஃபார்ம் என்ன? பை, பாட், பாட். அப்போ பைக்கு பேசி வாய்ஸ் என்ன வரும்? ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் பாட் ஆர் பாட். அடுத்த வெர்பு பிரிங். பிரிங்குக்கு 3 ஃபார்ம் பிரிங், பிராட், பிராட். அப்போ அதுக்கு என்ன பேசி வாய்ஸ் வரும்? இஸ் பிராட் ஆர் பிராட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டென்ஸ் என்ன பார்க்கலாம்? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன ஃபார்முலா? நாங்கள் இஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டோம். இங்கே வாஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போகிறோம். வேர் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட போகிறோம். அப்போ இஷ்யூக்கு என்ன? வாஸ் இஷ்யூடு, வேர் இஷ்யூடு. ஈட்டுக்கு என்ன? வாஸ் ஈட்டன், வேர் ஈட்டன். பைக்கு என்ன? வாஸ் பாட், வேர் பாட். பிரிங்குக்கு என்ன? வாஸ் பிராட், வேர் பிராட். ஓகே. நெக்ஸ்ட் டென்ஸ் என்ன? ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸுக்கு என்ன ஃபார்முலானா, ஷெல் பி போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இல்லைன்னா வில் பி போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இஷ்யூக்கு என்ன? அப்போ வரும் ஷெல் பி இஷ்யூடு, இல்லைன்னா வில் பி இஷ்யூடு. ஈட்டுக்கு என்ன வரும்? ஷெல் பி ஈட்டன், வில் பி ஈட்டன். பைக்கு என்ன வரும்? ஷெல் பி பாட், வில் பி பாட். bring என்ன வரும் shall be brought
will be brought. ஓகே, அடுத்த டென்ஸ் என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஈஸ் போட்டு பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இஸ் பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இல்லைன்னா ஆர் பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இஷ்யூக்கு என்ன வரும்? இஸ் பீயிங் இஷ்யூடு, இல்லைன்னா ஆர் பீயிங் இஷ்யூடு. ஈட்டுக்கு என்ன வரும்? இஸ் பீயிங் இட்டன், ஆர் பீயிங் இட்டன். பைக்கு என்ன வரும்? இஸ் பீயிங் பாட், ஆர் பீயிங் பாட். பிரிங்குக்கு என்ன வரும்? இஸ் பீயிங் brought, ஆர் பீயிங் brought. நெக்ஸ்ட் டென்ஸ் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ். இங்கே இஸ் ஆர் போட்ட மாதிரியே அங்கே வாஸ் வேறு போட்டுக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸுக்கு என்ன ஃபார்முலா? வாஸ் பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இல்லைனா வேர் பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இஷ்யூக்கு என்ன வரும்? வாஸ் பீயிங் இஷ்யூடு, வேர் பீயிங் இஷ்யூடு. வாஸ் பீயிங் eaten, வேர் பீயிங் eaten. Was being bought, were being bought. Was being brought, were being brought. Okay வா? Okay. Next tense என்ன? Future continuous. Future continuousக்கு பேஸ் வாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நோ பேஸ் வாய்ஸ். ஓகே, இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் முடிஞ்சு. அடுத்தது என்ன? பர்ஃபெக்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எடுத்துப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ன ஃபார்முலானா ஹேவ் பீன் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், has been போட்டு past participle. இஷ்யூக்கு என்ன வரும்? have been issued, has been issued. have been eaten, has been eaten. பைக்கு have been bought, has been bought. பிரிங்குக்கு have been brought, has been brought. அடுத்த டென்ஸ் என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்? had been போட்டு past participle, அவ்வளோதான். அப்போ இஷ்யூக்கு had been issued, ஈட்டுக்கு had been eaten, பைக்கு had been bought, பிரிங்குக்கு had been brought. ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஷெல் ஹேவ் பீன் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வில் ஹேவ் பீன் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரெண்டுமே போட்டுக்கலாம். இஷ்யூக்கு வில் ஹேவ் பீன் இஷ்யூடு, ஷெல் ஹேவ் பீன் இஷ்யூடு. ஈட்டுக்கு வில் ஹேவ் பீன் ஈட்டன், ஷெல் ஹேவ் பீன் ஈட்டன். பைக்கு வில் ஹேவ் பீன் bought, shall have been bought. பிரிங்குக்கு will have been brought, shall have been brought. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் முடிஞ்சது. கண்டினியூஸ் ஃபார்ம் முடிஞ்சது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் முடிஞ்சு. ஃபியூச்சர் கண்டினியூஸ் கிடையாது. அப்புறம் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் முடிஞ்சு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எதுக்குமே கிடையாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் கிடையாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் கிடையாது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் கிடையாது. ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா 4 வெர்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு 8 டென்ஸும் பேஸ் வாய்ஸ் என்னென்னு தனித்தனியாக பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரே டேபிள் காலத்தில் இன்னொரு வெர்பு எடுத்துக்கிட்டு 8 டென்ஸும் பேஸ் வாய்ஸ்க்கு என்னென்னு பார்க்க போகிறோம். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு பேனா, ஸ்கேல், நோட் புக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டேபிள் காலம் அழகாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ எடுக்கிற போகிற வெர்பு என்னென்னா வெரிஃபை. வெரிஃபைக்கு பாஸ்ட் டென்ஸ் வெரிஃபைட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வெரிஃபைட் தான். ப்ரெசன்ட் சிம்பிள் என்ன வரும்? is verified, are verified. past simple என்ன வரும்? was verified, were verified. future simple என்ன வரும்? shall be verified, will be verified. present continuous என்ன வரும்? is being verified, are being verified. past continuous என்ன வரும்? was being verified, were being verified. future continuous, future continuousக்கு பேஸ் வாய்ஸ் கிடையாது. present perfect have been verified, past perfect had been verified, future perfect shall have been verified, will have been verified. present perfect continuous என்ன வரும்? no passive voice. past perfect continuous no passive voice. future perfect continuous no passive voice. perfect continuous எதுக்குமே passive voice கிடையாது. இப்போ இன்னும் ஒரு 2 வெர்புக்கு நீங்களா இது மாதிரி ஒரு டேபிள் காலம் போட்டு எழுத ஆரம்பிங்க. நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் டேபிள்லையும் பேசிவ் வாய்ஸ் டேபிள்லையும் தரவாக இருந்துட்டிங்கன்னா எல்லா சென்டென்ஸுமே வெர்புங்கிறது கம்பல்சரியாக இருக்கும். இது ரெண்டுத்துமே தரவாக இருந்துட்டாலே உங்களுக்கு வெர்பில் மிஸ்டேக் வராது, மேக்ஸிமம் மிஸ்டேக் வராது. இப்போ அப்துல் கலாம் சொன்ன ஒரு கோல்டன் வேர்ட்ஸை பார்க்கலாம். ட்ரீம் ட்ரீம் ட்ரீம்
ட்ரீம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன். கனவு காணுங்கள், அந்த கனவுகள் தான் உங்களுக்கு ஒரு அதை பற்றிய எண்ணத்தை ஏற்படுத்தும். அந்த எண்ணம் தான் உங்களை ஒரு செயலில் ஈடுபடுத்தும். ஓகேவா? எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றிய கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் சொல்லியிருக்கார். அதன்படி செய்து நாமும் நல்ல செயல்களை செய்வோம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு பசில் கொஷின் என்னென்னா, I am tall when I am young, I am short when I am old, what am I? அதாவது என்னென்னா, நான் வந்து யங்காக இருக்கும்போது ரொம்ப உயரமாக இருந்தேன், வயசாக ஓல்டரானதுக்கப்புறம் ஷார்ட் ஆகிட்டேன், குள்ளமாயிட்டேன், நான் யார்? 5 செகண்ட் டைம் தரேன், கண்டுபிடிக்கிறேன் பார்ப்போம். 1 2 3 4 5. க்ளூ வேணுமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் வந்து பென்சில் ஆர் கேண்டில். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டைட்டிலோடு சந்திக்கலாம்.